ஆண்டாள் திருவடிகளே சரணம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத்தண்டில் பட்டருகிறான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற என்பருவரெம்பாவாய். திருப்பாவையின் 30ஆம் பாட்டு. பிரபன்னர்களுக்கு மிகவும் உபாதேயதமம் இந்த பாட்டு. கீழ் முதல் பாட்டு தொடங்கி கூடாரை, கரவை, சிற்றம் சிறுகாலே என்ற பாட்டுகளால புருஷார்த்த நிஷ்கர்ஷனம் பண்ணி உபாய உபேயபரமான துவயத்தின் அர்த்தங்களை உபதேசபரமான சரணஸ்லோக நியாயத்தாலே விசதமாக்குகிறாள் ஆண்டாள். பகவானே, நீ ஆஷ்டித ரட்சணத்துக்காக உயர்ந்த இடத்தை தேடாமல் பாமர ஜனங்கள் நிறைந்த இடைச்சேரியில் அவதரித்ததும், அதல்லாமல் அவர்கள் குலத்திலேயும் பிறந்து எல்லோரையும் ரட்சித்த பரமபுருஷன். நாங்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணுவதற்கு யோகியதை இல்லாதவர்கள் என்று ஆகிஞ்சன்யம் அனன்ய விதித்வத்தை சொல்லி சரணாகதி பண்றார். இப்போது இந்த வங்கக்கடல் பாசனத்தில் பலஸ்ருதியும் சொல்லி பிரபஞ்சன் இவ்வுலகில் உள்ளவரை என்ன நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லுகிறார். மேலும் திருப்பாவை அனுசந்திப்பவர்க்கு வரும் அபீஷ்ட சித்தியையும் இங்க சொல்லியிருக்க ஆண்டாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. பார்க்கடலில் ஆதிசேஷ தல்பத்தில் ஸ்ரீமன் நாராயணன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனே ஒரு பெரிய கப்பல். இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு அவன்தான் உபாயம், உபேயன். தேவதைகளையும் அசுரர்களையும் வைத்து பகவான் பார்க்கடலை கடைந்தான். அப்பொழுது அவன் தலை மயிர்கட்டு அவிழ்ந்து காற்றில் அலைந்த போது அதை பார்த்த சகல தேவதைகளும் கேசவா என்று அவனை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த சமயத்தில் பார்க்கடலில் இருந்து மின்னல் போல் மகாலட்சுமி கிளம்பினாள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்தாள். அப்போது அவன் மாதவன் ஆகிறான். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. திங்களே திருமுகத்து சேயார் சென்று இறைஞ்சி. பூர்ணச்சந்திர மண்டலம் போல் அழகான முகத்தை உடைய இந்த கோபிகள் எப்படி இருக்கா? அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கா. திங்கள் திருமுகத்து சாட்சாத் லக்ஷ்மி போலே இருக்கா. அவளோட முகம் அவ்வளவு லட்சணமா இருக்கிறது. சர்வ ஆபரணங்களாலையும் வஸ்திரங்களாலையும் ரொம்ப அலங்கிருதர்களாகி நல்ல குணங்கள் உடையவர்கள் அந்த கோபிகள். அந்த கோபிகள் கண்ணனை பலவிதமாக மங்களாசாசனம் பண்ற. சென்று இறைஞ்சி எப்படி ஸ்தோத்திரம் பண்றான்னா, 4 மணிவண்ணா, உலகளந்த உம்பர் கோமானே, ஆயிரத்தம் விளக்கே அப்படின்லாம் சொல்லி, பகவானே, இந்த சம்சார சாகரத்தில் நாம் மூழ்கி இருக்கும் நீர்தான் ஆச்சாரியர்களை மத்தாக வைத்து இந்த வேதாந்த சாரங்கிறத கடைந்து எங்களுக்கு வேணுங்கிற அமிர்தமயமான மோட்ச ஞானத்தை அருளின பகவான் நீ, ஹே கிருஷ்ணா அப்படின்னு எல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்றான். அங்கு அப்பறை கொண்ட வாற்றை. அங்கு திருவாய்ப்பாடியில் நாட்டுக்கு பறை என்று ஒரு வியாஜத்தை இட்டு அடிமை கொண்ட அந்த பிரகாரம் அப்படின்னா, இந்த கோபிகள் எல்லாம் கோ சமிருத்திங்கிற ஒரு நிமித்த அந்த அது ஒரு வியாஜமா வச்சுட்டு ஒரு நோன்பு நோக்குறான். அதுதான் அந்த கடைசியில அவளும் பகவானை அடையறதுக்காக தான் அந்த நோன்பு இது பண்றா. அதே போல ஆண்டாள் அந்த நோன்பை அனுகரித்து இங்க இதே திருவாய்ப்பாடியாக இங்க நினைத்து கொண்டு இந்த நோன்பை நோக்கிறார். அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்கிறான் கோதை சொன்ன. உலகத்திற்கே ஆபரணம் போல் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், நந்தவனம் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர், இப்படி பல விதங்களாலும் பெருமை வாய்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பட்டர்பிரான் பெண் கோதை, சத்குல பிரசூதை. ஆண்டாள் தன்னுடைய திருத்தகப்பனார்கிட்டே குருகுலம் வாசம் பண்ணி காலக்ஷேபம் பண்ணவள். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளவள்.
ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா நம்ம இந்த சம்சார சாகரத்திலேருந்து கரை ஏற முடியாது. நம்மளால இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியாது. ஆச்சாரிய அனுகிரகம், கட்டாட்சம், ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமல் இங்கு இப்பரிசுரைப்பார். பகவத் விஷயத்தில் சங்கம் உண்டாக்கத்தக்க இந்த பிரபந்த மாலையை, இந்த 30 பாட்டுகளை தப்பாமல் ஒரு பாசுரத்தையும் விடாம இந்த ரீதியில் இங்கு இப்பரிசுரைப்பார். எந்த ரீதியில்? நோன்பு பூர்வ கோகுலத்தில் உள்ள கோபிகள் ஒரு வியாஜமா வச்சுக்கிறா. கோ சம்ரக்ஷணம்ங்கிற வியாஜத்தால நோன்பு நோக்கிற. மார்கழி மாசம் உஷக்காலத்துல இருந்து நீராடி கண்ணனின் பக்தி அதிசயத்தாலே ஆராதித்து யதேஷ்டமா அனுபவித்து அந்த அனுஷ்டான கிரமத்தை இங்க இவ யதாவத்து அனுகரித்து நடந்த இப்பிரகாரம். இந்த மாதிரி அதே அனுகாரம் பண்ற ஆண்டாள் அந்த பிரகாரத்தை, அந்த பிரசங்கத்தை அனுகரித்து அந்த இதை யாரு இந்த 30 பாட்டுகளையும் விடாம சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமல் இங்கு இப்பரிசுரைப்பார். அவர்களை 7 மால்வரை தோள் 4 திருத்தோள்களை உடையவனாக இருக்கிற வெம்பெருமான். எப்பேற்பட்ட கரங்கள்! பிராட்டியை ஆலிங்கனம் செய்கின்ற கரங்கள், அதுக்கு யோக்கியமான கரங்கள், சமஸ்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவையாகவும் இருக்கிற 4 திருக்கரங்களை உடையவனாக இருக்கிற செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கன் அகன்ற நீண்டு தாமரை போல் உள்ள திருக்கண்களோடு கூடிய திருமுகத்தை உடைய எம்பெருமான். செல்வ திருமால் விபூதிநாதன். அதனால அவன் சர்வ ஐஸ்வர்ய பிரதன். நமக்கு எப்பேற்பட்ட இலங்கையும் அங்கே 2 இடத்துலயும் கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு. அப்பேற்பட்ட செல்வ திருமாலால் சிவப்பிரதியானதுனால எங்கும் திருவருள் பெற்று, அந்த சிவப்பிரதியால எங்கும் சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தைகளிலும் திரு அருள் பெற்று பெரிய பிராட்டியாருடைய பிரசாத விசேஷ அனுகிரகம் பெற்று இன்புறுவர், ஆனந்தத்தை அடைவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.